ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமுவேலின் 1வது புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனம். சாமுவேல் அவர்களை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்று சவுல் வருவதற்கு முன்னதாகவே சாமுவேலிடம் கர்த்தர் சவுலை குறித்து சொல்லியிருந்தார். சவுலை அந்த இடத்திற்கு அழைத்து வருவதற்காகவே கழுதையை காணாமல் போகச் செய்து கழுதை தேடிக்கொண்டு அவன் வரும்போது சாமுவேலை சந்திக்க செய்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் செய்தார். அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுகிற அந்த கூட்டத்திலே சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன பந்திக்குள் அழைத்து முதன்மையான இடத்திலே சவுலை அமரச் செய்து அவனுக்காக ஆயத்தம் பண்ணி இருந்த, அவனுக்கென்றே வைக்கப்பட்டிருந்த த பெஸ்ட் போர்ஷன், த ராயல் போர்ஷன் என்பதை குறிக்கும் முன்னந்தொடையை அவனுக்கு முன்பதாக வைத்து, இது உனக்கென்று உனக்காக வைக்கப்பட்டது என்று சாமுவேல் சவுலிடம் சொன்னான். சவுல் வருவதற்கு முன்பதாகவே அவனுக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட கணத்திற்கு அடையாளமான ஆகாரத்தை அவனுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருந்தார். நான் உன்னை அனுப்பிவிடும்படி ஆயத்தப்படு என்று சொல்லி அவன் புறப்படும்போது தேவனுடைய வார்த்தையை நான் உனக்கு அறிவிக்கும்படி சற்றே தரித்து நில் என்று சொன்னான். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நாம் இருக்கிற தளத்திலே தரித்திருக்க வேண்டும். சவுல் வந்தது கழுதைகளை தேடி. ஆனால் அதன் மூலமாக இஸ்ரவேல் மக்களுடைய முறையிடுதலுக்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக கர்த்தர் சவுலை சாமுவேலிடம் வரவழைத்து இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தம்முடைய சுதந்திரத்தின் மேல் அவனை தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் இஸ்ரவேலின் முதல் ராஜாவான சவுலை தேர்ந்தெடுத்து சாதாரண மனிதனாக வந்த அவனை கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு தலைவனாக அபிஷேகம் பண்ணி அவனை வேறு மனிதனாக்கி இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக அன்றைய நாளிலே நடக்க இருக்கிற சம்பவங்களை எல்லாம் சொல்லி அனுப்பினார். நாம் நினைக்காத, நம்முடைய சிந்தனையிலே தோன்றாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே திட்டமிட்டு செயல்படுத்துகிறவர் தேவன். சவுல் எதிர்பார்த்திராத வேளையிலே ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட், ஒரு தெய்வீக நியமனம் சவுலுக்கு கிடைத்தது போலவே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கென்ற பெஸ்ட் போர்ஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, சவுல் எதிர்பார்த்திராத வேளையிலே அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஆகாரத்தை கொடுத்து, கனத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, கர்த்தருடைய சுதந்திரத்தின் தலைவனாக, இஸ்ரவேல் கோத்திரத்தின் ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தினது போலவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் எங்களுக்கான தெய்வ திட்டத்தை அந்தந்த வேளையிலே நிறைவேற்றுகிற தயவிற்காக நன்றி செலுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.